இயற்கையால் சென்னை பாதிக்கப்படுவது உறுதி. 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்து மதம் 7 பிரிவுகளாக இயங்கி வந்திருக்குது. சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு. ஊட்டியில கூட அடிக்கடி மலை சரிவுகள் உண்டாகுது. வயநாட்டுல பெரிய அழிவை பார்த்தோம் நம்ம. இது எல்லாம் என்னன்னா அங்க இயற்கை போய் தேவையில்லாம சுரண்டுறது. இயற்கையை கெடுக்கும் பொழுது இயற்கை ஒன்னை கெடுக்கும். மக்களுடைய அந்த வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, இயற்கையான வாழ்க்கை முறை, ஒரு கணவன் மனைவி குடும்பம் அப்படின்னு இருந்து வாழ்ந்து வந்தோம் இல்லையா, இந்தியன் கல்ச்சர், அது உடைய போகுது. இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்கு திருமணம் நடக்காது. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், நான் ஒரு சக மனிதராக கேட்கிறேன் இந்த கேள்வியை. 2025 மட்டும் நிறைய அசம்பாவிதங்கள், இந்தியா ஆகட்டும், வெளி மாநிலங்களாகட்டும், வெளி நாடுகளாகட்டும், அசம்பாவிதங்கள் நடக்குது. சமீபத்தில் இந்த அகமதாபாத் ஏர்போர்ட்ல நடந்த ஒரு விமான விபத்து, இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி நடந்த இந்த உத்தரகாண்ட் விபத்து, இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு ஜோதிடத்தின் மூலமா உங்களுக்கு என்ன ஒரு அனுமானம் இருக்கிறது என்று சொல்லுங்க. ஒரு 3-4 மாசத்துல நம்மளுக்கு டிசம்பர் வந்துடும். டிசம்பர்னாவே தமிழ்நாடு ஒரு பெரிய ஏற்பை சந்திக்கக்கூடிய நிலையில தான் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதை உங்களுடைய ஜோதிடத்தின் மூலமா ஏதாவது கணிக்க முடியுமா சார்? இது வந்து பெரிய பெரிய பெரியவங்கெல்லாம் கணிச்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம அகத்தியருடைய ஆருடம், சகாதேவர் ஆருடம், இப்படி ஐயா வைகுண்டர், இப்ப நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா ஐயா வைகுண்டர் எழுதி வச்சிருக்கிறது என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா, அந்த காலத்துல அவர் எழுதி வச்சது, ஊசி முனையதிலே பாட்டு கேட்க கண்டேன் சிவனே ஐயா, ஊசி முனையதிலே ஒரு உருவம் ஆட கண்டேன் சிவனே ஐயா அப்படின்னு சொல்லி பாட்டு, அவருடைய பாடல்கள் வந்து பெருசா போயிட்டே இருக்கும். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி, ஆணாளே பெண்ணழிவு, பெண்ணாளே ஆணழிவு, இப்படி அந்த பாட்டு பெரிய பாட்டா போயிடும். ஊகப்படிப்புங்கிற இதுல நிறைய இருக்குது. அகில திரட்டு அருள்வாக்குல அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நம்ம தனி எபிசோடா வச்சுப்போம். இந்த மாதிரி கால சக்கரத்தை உணர்ந்து அறிந்து அந்த காலங்களில் எழுதி வைத்த ஓலைச்சுவடிகள் உள்ளதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த ஊசி முனையதுலன்னா ஆரம்ப காலங்கள்ல ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, பாட்டு கேட்கும்போது அந்த ரெக்கார்டு ஊசி வச்சு தான் நம்ம போடுவோம். அதன் பிறகு வந்து டிஸ்ஆண்டனாவில இருந்து இன்னைக்கு வரக்கூடிய சிப்பா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஊசி தான். நம்ம சொருவுற அமைப்புல தான் இருக்குது. இதே மாதிரி இயற்கை பேரழிவுகள் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கை பேரழிவுகளுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கால சூழ்நிலைகள், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இயற்கை தன்னை சீரமைத்துக் கொள்வது. ஒரு கால சூழ்நிலையில இயற்கை தன்னை சீரமைத்துக் கொள்ளும். இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு நாய் வந்து ஒரு இடத்துல படுத்திருக்குது. படுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அது உடம்ப சட சடன்னு இப்படி அடிக்கும். அடிச்சுட்டு அப்படி எடுத்து கிளம்பி போகும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்தினுடைய இது வந்து பிடிக்கல. ஏதோ அது கடிக்குது உடம்ப. உடம்பு கடிச்சோனே அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அப்படின்னு ஒரு உதறிட்டு அது கிளம்பி போகுது. அதே மாதிரி தான் பூமியினுடைய நகர்வு. தான் மேல இஷ்டப்படாத விஷயங்கள் எல்லாம் இவங்க சொருகிட்டாங்க. ஒரு பூமி இருக்கு. இப்ப நம்ம சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து இவ்வளவு நெருக்கடி கிடையாது. சென்னையில வந்து இவ்வளவு கட்டமைப்பு கிடையாது. அந்த காலத்துல வந்து இருக்கிறதுலே உயரமான பில்டிங்னா அது எல்ஐசி மட்டும் தான். இன்னைக்கு எல்ஐசியை விட பல மடங்கு உயரமான கட்டிடங்கள் எவ்வளவோ வந்தாச்சு. நீங்க மேல இருந்து ஒரு ட்ரையாங்கிள்ல பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, மற்ற பூமிகளை விட சென்னையினுடைய பூமியினுடைய அளவீடு உயரம் ஜாஸ்தி ஆயிடும். இப்படியே உயர்ந்துகிட்டே போகும் பொழுது பள்ளமான புதிர்னு இதுக்கு எல்லாம் கல்லு வரணும், மணல் வரணும், தண்ணிய கொண்டு வரணும், எல்லாத்தையும் கொண்டு வரணும் இல்லையா? அப்ப அவங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க? இன்னொரு பகுதிய பள்ளமாக்குவாங்க. அப்ப இன்னொரு பகுதி பள்ளமாகும். அப்ப இயற்கையிலேயே இருந்த இடங்கள் வந்து பள்ளமாகுது ஒரு பகுதி. சம்பந்தமில்லாத ஒரு இடம் உயருது. அப்படி உங்களுக்கு இரு நிலைப்பாடுகளோடு அந்த இயற்கை சமன்பாடுகள் குறையும் பொழுது, இயற்கை தன்னை சீர் செய்து கொள்வதற்காக அது வரும். அது நம்ம அழிவா பார்க்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். அத அழிவுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இயற்கை தன்னை சரி செய்து கொள்கிறது. மனிதர்கள் செய்த தவறால். அப்போ இதுல பல விஷயங்கள் அடங்கும். இவங்க வந்து இந்த மாரி சின்ன சின்ன சேட்டைகள நம்ம பண்ணி அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் மனிதர்கள் ஏன் குடில் போட்டாங்க தெரியுமா? பாறங்கற்களால ஏன் வீடு கட்டல? ஏன் குடில் போட்டு மட்டும் உட்கார்ந்தாங்கன்னா, அந்த இடம் இயற்கையா அப்படி அமைஞ்சிருக்குது. அத நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது.
இந்த எளிதான பொருட்கள், இந்த ஓலை, பனை ஓலை, ஓலையின் மூலியமா, கம்பு மூலியமா செய்யக்கூடிய விஷயங்களால பூமிக்கு பாதிப்பு கிடையாது. அது பாரம் ஏறாது. அப்ப அந்த இயற்கை சமன்பாடு அப்படியே மெயின்டெயின் பண்ணப்படும். அப்படிங்கிறதுனால தான் அந்த காலகட்டங்கள்ல அவங்க வந்து அதெல்லாம் சிந்திக்கல. அதன் பிறகு வரக்கூடிய மன்னராட்சி காலகட்டங்கள்ல கொஞ்சம் நிலை மாறுது. கொஞ்சம் அந்த அரண்மனைய உருவாக்குறாங்க. அப்படி இப்படி அந்த சூழ்நிலைகள் மாறுது. அதன் பிறகு வந்த காலகட்டங்கள் தான் மனிதன் தனக்கு தானே வினையை தேடிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள அதிகமா உருவாக்குறான். மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள்ல இயற்கை பிரச்சனைகள் வரல. ஆனா, மக்களாட்சி காலத்துக்கு வந்த பிறகு தான், உங்களுக்கு இயற்கை பேரழிவுகள் நெறைய வர துவங்குகிறது. இப்போ நம்ம திருச்சி மலைக்கோட்டை இருக்கு இல்லையா? திருச்சி மலைக்கோட்டை மலையே வந்து மலை அளவுக்கு தண்ணி வரும்னு அதுல சில குறிப்புகள் இருக்கதா சொல்றாங்க. 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்து மதம் 7 பிரிவுகளாக இயங்கி வந்திருக்குது. சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு, இயற்கை வழிபாடு பண்றது, இப்படின்னு சொல்லி அந்த வழிபாட்டு முறைகள் மருவி, 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 மருவி அதற்கு பிறகு உருவ வழிபாட்டுக்கு வந்ததாக தகவல்கள்லாம் அதுல இருக்குது. சில தடயங்கள் எல்லாம் அது அழிக்கப்பட்டிருக்குது. இப்படி இயற்கை தன்னுடைய நிலையை சரி செய்து கொள்வதற்காக வரக்கூடிய நிகழ்வை நாம் அழிவாக நினைக்கிறோம். இப்போ உத்தரகாண்ட்ல நடந்தது கூட நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த ரிப்போர்ட்ல வரும். அப்ப மக்கள் வந்து இந்த மாரி மலைய நெருக்கிட்டாங்க. ஊட்டியில கூட அடிக்கடி மலை சரிவுகள் உண்டாகுது. வயநாடு 2 வருஷத்துக்கு முன்னாடி வயநாட்டுல பெரிய அழிவ பார்த்தோம் நம்ம. இது எல்லாம் என்னன்னா, அங்க இயற்கை போய் தேவையில்லாம சுரண்டுறது. உட்கார்ந்துகிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி அதனுடைய தன்மைய மாத்துறது. ஒரு மலை இருக்குது, ஒரு குன்று இருக்குது. எதுவுமே ஒரு அளவுக்கு தான் அது பாரத்த தாங்கும். அப்ப அது சமன்பாடுகளை சரி செய்வதற்காக, இவன் வந்து தன்னுடைய வசதிகளுக்காக அந்த மலைய சமப்படுத்துறேங்கிற பேர்ல சொல்லி, அத மட்டமாக்குறது, அத உடைச்சு எடுக்கிறது. இயற்கையை கெடுக்கும் பொழுது, இயற்கை உன்னை கெடுக்கும். சார், இப்ப நெறைய விஷயம் சொன்னீங்க. ம். 2025ல சென்னைக்கு ஆபத்து வருமா? 2025க்கு பிறகு, அதாவது இந்த வரக்கூடிய நவம்பர் மாசத்துக்கு பிறகு, சென்னைக்கு தொடர்ந்து ஒரு 7, 8 ஆண்டு காலத்துக்கு பிரச்சனை இருக்குது. அது வருஷா வருஷம் சந்திக்க போறாங்க. இனி ஒரு 7 வருஷத்துக்கு இயற்கையால் சென்னை பாதிக்கப்படுவது உறுதி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ பூமிக்கு கீழ ஒரு 50 அடிக்கு கீழ போய் உட்கார்ந்துகிட்டு, உட்கார்ற மாரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. உட்கார்ந்துகிட்டு பூமிய நீங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க. சென்னை பூமிய வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணினுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். மண்ணே இருக்காது. அதுக்கு பதிலா என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க போர் போட்டது, மெட்ரோ ட்ரெயின் தடம், ட்ரைனேஜி, பாலம் கட்டுனது, வீடு கட்டுனது, இப்படியே எல்லாம் தோண்டி, 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 தோண்டி அது ஒரு எலும்புக்கூடு மாரி இருக்கும். அப்ப அந்த எலும்புக்கூடு மாரி இருக்கக்கூடிய இந்த சென்னை, ஒரு சாதாரண அதிர்வுக்கு கூட தாங்காது. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய நம்ம பொருளாதார நிபுணர்களா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுடைய அறிவை பயன்படுத்தி, பொருளாதாரத்தை சுருக்கி, வசதி வாய்ப்புகளை பெருக்கி, லைஃப்ப பத்தி யாரும் கவலைப்படுறதே இல்ல. இப்போ நெறைய பஸ் கூட நம்ம அந்த காலத்து பஸ்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே இரும்புல பாடி செஞ்சு அப்படியே மொரட்டு பஸ்ஸா இருக்கும். அப்படி அடிச்சா கூட தாங்கும். இப்போ வர்ற பஸ்ஸ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃபைபர் பாடி. அப்படி அடிச்சா அப்பளம் போல நொறுங்கிடும். அப்போ வெளி அழகைக்கு முக்கியத்துவம் குடுத்து, அதனுடைய உறுதித்தன்மை இல்லாத தன்மையில பண்றதுனால, எல்லா விஷயங்களுமே சென்னை மட்டுமல்ல, நகர்ப்புறங்கள் அனைத்துமே. அதுல குறிப்பா சென்னைய ஏன் நம்ம சொல்றோம்னா, இங்க வந்து தமிழகத்தில் உள்ள 3/4 பங்கு மக்கள் இங்க தான் இருக்காங்க. இங்கோடு இருக்கக்கூடிய கிராமங்கள்ல உள்ள மக்கள்ல கிட்டத்தட்ட 70% இங்க வந்துட்டாங்க. 30% தான் அங்கங்க பிரிஞ்சு கிடக்குறாங்க. அப்போ இந்த நிலப்பரப்பை மீறி, இந்த நிலப்பரப்புக்கு விட ஒரு 3 மடங்கு, 4 மடங்கு மக்கள இந்த மண்ணு சுமக்குது. அப்ப இயற்கையை மீறி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு நாள் முற்றுப்புள்ளி வரும். அந்த முற்றுப்புள்ளி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அது வந்து ஒரு அதிர்வாக இருக்கலாம். மழையினுடைய அளவீடு அதிகமா வந்து தண்ணீல மிதக்கலாம். அல்லது கடலே உள்ள வரலாம். இப்படி ஏதாவது ஒரு இயற்கை நிகழ்வுகள் மூலியமாக சென்னைக்கு கண்டிப்பாக இந்த 2025க்கு பிறகு ஒரு 7 ஆண்டுகளுக்குள் ஒரு பெரிய அழிவை சென்னை கண்டிப்பாக சந்திக்கும். இத வந்து நெறைய விஞ்ஞானிகள் கூட சில இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஜாதகங்கள்ல கூட இந்த அந்த பகுதிகள் பாதிக்கப்படுங்கிற பஞ்சாங்கங்கள் எல்லாம் இருக்குது. இருந்த போதிலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்
இனி மாற்றமாகத்தான் இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையிலயும் நிறைய மாற்றங்களை மக்கள் சந்திக்க போறாங்க. இதுவரைக்கும் வாழ்ந்து வந்த அ வ மக்களுடைய அந்த வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா? இயற்கையான வாழ்க்கை முறை. ஒரு கணவன், மனைவி, குடும்பம் அப்படின்னு இருந்து வாழ்ந்து வந்தோம் இல்லையா? இந்தியன் கல்ச்சர். அது உடையப் போகுது. இன்னும் சொல்லப் போறதா இருந்தா, எனக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பயம்னா, இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்கும் திருமணம் நடக்காது அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்விலாம் மனசுல எனக்கு வருது. சில விஷயங்கள பார்க்கும் பொழுது, பஞ்சாங்கங்கள ஆழ்ந்து படிக்கும் பொழுது, ஜாதகங்கள உள்வாங்கும் பொழுது, இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு திருமணம் பெரியதாக நடக்காது. குழந்தை பிறக்காது. ஒரு 100, 150 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மனித இனமே இருக்காது. ஏன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் முடக்கப்பட்டு இருந்தார்கள். வீட்ல முடக்கி வச்சிருந்தாங்க அவங்கள. வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அறிவு வளரும் பொழுது தன்னுடைய பங்கீடை கணவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது போல, அந்த மனைவிக்கு மனைவி படக்கூடிய கஷ்டத்தை உணர்ந்து, தனக்கு பிறக்கக்கூடிய மகளும் கல்வி அறிவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, பெண் சுதந்திரம் என்ற ஒன்றை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பெண் சுதந்திரம் நாளடைவில் வளர்ந்து, இன்று மனித வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவில் போய் நிற்கிறது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு போய் நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, குடும்பம் நடத்துவதற்கு அந்த சுதந்திரமே ஒரு பிரச்சனையா ஆகி போச்சு. இன்னைக்கு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, 90ல பிறந்தவங்க நெறைய பேர் திருமணம் நடக்காம முதிர் கன்னிகளாகவோ, அ கல்யாணமே நடக்காதுங்கிற ஒரு நிலையிலயோ ஆண்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த 2000க்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கணும் மாப்பிள. செட்டில் ஆயிருக்கணும். படிச்சிருக்கணும். அழகா இருக்கணும். விவசாயம் பண்ணக்கூடாது. இது ஆபீஸ்ல தான் வொர்க் பண்ணணும். இப்படி நெறைய கண்டிஷன்கள் வர ஆரம்பிச்சுச்சு. அப்ப இந்த கண்டிஷனுடைய விளைவு நாளைக்கு என்ன ஆகும்னா, சினிமா மாரி ஆர்டிபிஷியலா ஒரு கணவன், மனைவி இருக்க முடியுமா? சினிமால வந்த மாரி டூயட் பாடிட்டு வாழ்க்கை முறைய கொண்டு போக முடியுமா? முடியாது. குடும்பம் என்பது வேறு. வாழ்க்கை முறை என்பது எதார்த்தமானது. மனிதனுக்கு வயதானால் உருவம் மாறும், பேச்சு மாறும், நடவடிக்கைகள் மாறும். வருமானம் ஒரு நேரம் மாரி ஒரு நேரம் இருக்காது. ஆணினுடைய தன்மை வேறு, பெண்ணினுடைய தன்மை வேறு. ஆணினுடைய உடலமைப்பு, மூளை எல்லாமே வேற. பெண்ணுடைய மூளை எல்லாமே வேற. அப்ப இது இயற்கை சமன்பாடுகளால் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. அப்ப இந்த சூழ்நிலையை உணராததால், இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மனித இனம் தன்னைத் தானே முடித்துக் கொள்ளும். அப்ப மீண்டும் ரீஃப்ரெஷ்ஷா என்னைக்கு ஆகுறாங்களோ, அதாவது இந்த மனித இனமே அழிஞ்சு கடவுளா நெனச்சு என்னைக்கு மறுபடியும் உருவாக்குறாரோ, அதன் பிறகு அப்போ வரக்கூடிய காலகட்டத்தை அதான் சொன்னேன் அந்த காலத்துல பிரிச்சாங்க பாருங்க. இது தர்ம யுகம், இது கலியுகம் அப்படி இப்படின்னு பிரிச்சாங்க இல்லையா? இந்த யுகம்ங்கிறது இத வச்சு தான் முடிவு பண்ணுது. இப்ப மனித இனம் தனக்கு தானே தேடிக்கிச்சா பிரச்சனைய? அப்ப மனித இனம் தனக்கு தானே பிரச்சனையை தேடிக்கொள்ளும் பொழுது, அந்த பிரச்சனை மனிதனே முடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இறைவனால் அது ஆரம்பிக்கப்படும். இது அழிவுனா இப்படிதான் வரும். இயற்கை அழிவு என்பது தனக்கு தானே ஏற்படுத்திக் கொள்வதுதான். இப்படிதான் இருக்குது நிலைமை. அதே மாரி தான் இயற்கை சமன்பாடு, இந்த இயற்கை விளைவு, தன்னை தானே தண்ணி உள்ள வர்றது. தண்ணி இருக்கிற இடத்துல நாம இருக்கோம். அப்ப தண்ணி தானே நம்மள தேடி வரும். தண்ணி உள்ள வந்துருச்சும்போம். தண்ணி இருக்கிற இடத்துல நாம தான் உள்ள போயிருக்கோம். மலை இருக்கிற இடத்துல நாம தான் உள்ள போயிருக்கிறோம். மலை இடிஞ்சு மேல விழுந்துருச்சும்மா. நீ மலை அடிவாரத்துல போய் உன்ன யாரு உட்கார சொன்னது? மலை தான் இருக்க இடத்துல அது அப்படிதான் செய்யும். தண்ணி இருக்கிற குளத்துல போய் வீட்ட கட்டி வச்சுட்டு, இந்த வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா எப்படி வராம இருக்கும்? அது 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 இருக்க வேண்டிய இடத்துல இருக்க தான் செய்யும். நீ அங்க போய் இருந்துக்கிறது தான் அது உன் தப்பு. அப்போ அந்த ஆதிவாசிகள்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவங்கள பாருங்க வீடே கட்ட மாட்டாங்க. எந்த மழையும் தாக்கு பிடிப்பாங்க, எந்த வெயிலும் தாக்கு பிடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த இயற்கை நிகழ்வுகள் தெரியும். அதான் பிரசன்னம். அவங்க பிரசன்னம் பார்ப்பாங்க. பறவைகள் பறக்கிறத வச்சு, சூரியன் உதிக்கிறத வச்சு, காற்று அடிக்கிறத வச்சு, ஏதாவது புதியதாக பறவைகள் உள்ளுக்கு வருதாங்கிறத வச்சு, அவங்க அந்த பறவை சாஸ்திரம்னு ஒண்ணு பார்ப்பாங்க. அததான் பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்றாங்க. இது மாரிலாம் பார்ப்பாங்க. அந்த மாரி நிகழ்வுகள பார்த்து அவங்க இடம் விட்டு இடம் மாரி தப்பிச்சுக்குவாங்க. ஏன் சாதாரண மனிதர்களால நீங்க இப்ப வயநாடுல இத்தனை பேர் செத்தாங்கல்ல. ஒரு ஆதிவாசி செத்துருப்பானா? ஏன் சாகல? எவ்வளோ காடுகள்ல பேரழிவு வருது, அக்னி எரியுது, எல்லாமே நடக்குது. ஏன் ஒரு ஆதிவாசி கூட சாவ மாட்டேங்கிறான்? அவன நம்ம படிப்பறிவு இல்லாதவன்கிறான். இயற்கைய உணர்ந்து வாழக்கூடியவங்க அவங்க தான். அவங்க குளிக்காம இருக்கிறது கூட ஒரு சயின்ஸ் இருக்கு தெரியுமா? அவங்க குளிச்சுட்டாங்கன்னா,
மனிதனுடைய ஸ்மெல் அதுல வந்துரும் உடம்புல. அந்த ரத்த வாடை வர ஆரம்பிச்சிரும். விலங்குகள் அவங்கள வேட்டையாடி சாப்பிட்டுரும். அவங்க குளிக்காம இருக்க தான், அந்த காற்றோட, அந்த இயற்கையோட இருக்கக்கூடிய அந்த அசுத்தம் நிறைந்த அந்த நாற்றத்தோடு இருக்கும் பொழுது தான், விலங்குகள் அவர்கள சீண்டாது. அதுக்கு தான் அவங்க குளிக்கிறது இல்ல. இப்படி ஒண்ணொண்ணுக்கும் நெறைய காரணங்கள் இருக்கு. இது பெரிய இதா பேசிட்டே இருக்கலாம். இப்படிதான் இருக்குது. கால சூழ்நிலைகள் மாறிடுச்சு. மனிதனுடைய வாழ்க்கை முறை இனி மாறப்போகிறது. இனி இப்ப பார்த்த மக்கள நீங்க பார்க்க முடியாது. உண்மையே சொல்றதா இருந்தா, இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆண் மகனையோ, பெண் மகளையோ ஒரு 40 வயது இருக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடியவங்கள, 40க்கு 40க்கு மேல இருக்கக்கூடியவங்கள, இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள் நல்லா கண்டு களிச்சுக்கோங்க. இவங்களெல்லாம் இனி பார்க்க முடியாது. புடவ கட்டிக்கிட்டோ, வேஷ்டி கட்டிக்கிட்டோ, நெத்தியில குங்குமம் திருநீர் விட்டுட்டோ, மஞ்சள் பூசிக்கிட்டோ, இந்த சுவடு இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கவே இருக்காது. அழிச்சிருவாங்க எல்லாத்தையும். அப்புறம் ஒண்ணொண்ணு வியப்பா இருக்கும். இன்னைக்கு எப்படி நம்ம ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரி பழைய பழைய ராஜராஜ சோழன் காலத்துல உள்ளது, மதுரையில உள்ளது எல்லா வீடியோஸையும் பார்த்து ஆச்சரியமடைய அன்னைக்கு உள்ள சென்னைய பார்த்து ஒரு வீடியோ சமீபத்துல போச்சு. அன்னைக்கு உள்ள சென்னை என்ன அழகா இருந்திருக்கு பார்த்தீங்களா? சென்னை வந்து ஒரு அழகு பூமி, தாய் பூமி. எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பூமி. யார் வந்தாலும் சோறு போட்டுரும். இங்க உள்ள மக்களும் அது மாரி இருந்தாங்க. நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் போங்க. சென்னை மக்கள்ட்ட ஒரு ஸ்பெஷல் உண்டு. அவங்களுடைய பாஷைகள்ல வேணா, வாடா, போடா, என்னடா, என்னன்னு ஒரு மாரி இருக்கும். ஆனா உண்மை அன்பு மிக்கவர்கள். நீ ஒரு 6 மாசம் அந்த ஏரியால இல்லன்னா, நீ 6 மாசம் கழிச்சு வந்தாச்சுன்னா, "என்னப்பா ஆளையே காணோம்?" அப்படின்னு ஒரு அன்போட கேட்பாங்க. அந்த சென்னை மக்களுக்கு அப்படி ஒரு நல்ல குணம் உண்டு. அதனால தான் அந்த பூமியில அவங்க பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க. அவங்கள வச்சு பல கிராமத்துல உள்ளவங்க இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சென்னை பூமி. சென்னை நம் தாய் வீடுங்க. சென்னை நம்ம கண்ல இத வந்து தொட்டு பூமிய தொட்டு கும்பிடணும். எத்தன பேர பணக்காரனாக்கி இருக்குங்க. கிராமத்துல ஒரு பிடி அரிசிக்கு வழி இல்லாதவன் இன்னைக்கு எத்தன பேர் கோடீஸ்வரனா இருக்கிறான் சென்னைக்கு வந்து. ஒண்ணுமே இல்லாதவன் எத்தன பேர் டைரக்டரா இருக்கிறான். எத்தன பேர் புரொடியூசர், எத்தன பேர் நடிகர்கள். சென்னை தாய் வீடு. இந்த மண்ண மதிங்க முதல்ல. ஒண்ணொண்ணு ஒவ்வொரு விஷயம் நீங்க மண்ண மதிக்கணுங்கிறதுக்காக செலவு பண்ணி எதுவும் பண்ண வேண்டியதில்ல. சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த தெருவுல இருக்கட்டும், இருக்கிற இடத்துலயா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள பண்ணுங்க. சுத்தம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ண பண்ண இந்த ஊர் நல்லா இருக்கும். இந்த ஊர் நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும். சரியா? இதான் விஷயம்.